பகவான் நம்ம எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் சில சமயம்னு நினைப்போம். கஷ்டப்படுறவாள காப்பாத்துவானா? மாட்டானா? எப்பயாவது ஒரு தடவ தான் அவதாரம் எடுப்பானா? எப்போதும் நம்மள வந்து காப்பாத்த மாட்டானா? அப்படின்னு நமக்கு தோணும். ரொம்ப சோதிக்கிறானே! நம்ம சொல்லுவோம் நல்லவாள சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கடைசியில காப்பாத்திடுவான்னு. அப்ப அந்த சோதனை தான் எதுக்கு? சோதனையோட பிரயோஜனம் தான் என்ன? நம்ம நல்லவாங்கிறது தான் பகவானுக்கு முன்னாடியே தெரியுமே! எதுக்கு அந்த பரீட்சை? நமக்கு நல்ல குணத்த, சத்துவ குணத்த குடுத்ததே பகவான் தானே! அவன் எதுக்கு பரீட்சை பண்ணணும்? நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரிஞ்சும் பகவான் ஏன் பரீட்சை பண்றான்? அப்டின்னா, நம்மளுடைய மகத்துவத்த, நம்மளுடைய உன்னதத்த உலகமும் தெரிஞ்சுக்கணும். நாம உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் பகவான் நம்மள சோதிக்கிறான். சரி, சோதனைக்கு ஒரு அளவு இல்லையா? நம்மளால தாங்க முடியிற அளவுக்கு தானே சோதிக்கணும். ரொம்ப அளவுக்கு அதிகமா சோதிக்கிறானே! ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்மள கஷ்டப்படுத்தி கண்டும் காணாம இருக்கானே! அவன் எப்ப கேட்பான்? எப்ப வருவான்? அப்டின்னா, பூமியில இத்தன கஷ்டம் குடுக்குறாளா? எல்லாரையும் கஷ்டம் குடுக்குற இந்த எத்தனை பேரையும் தாண்டி நம்ம முன்னேறணும்னு நமக்கு ஒரு வைராக்கியம் வருது இல்லையா? அப்படி ஒரு பிரார்த்தனை வருது இல்லையா? அந்த இன்டென்சிட்டி வரத்துக்கு தானே இந்த சோதனை பகவான் குடுக்குறான். அப்போ இந்த இன்டென்சிட்டினால நம்ம பிரார்த்தனை எப்படி ஆகணும்னா, மேலும் மேலும் லோப விஷயத்துக்கு போகாம பகவான் வேணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்சிட்டியோட விளைவா, பகவான் வேணும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், பகவான அடையணும் அப்படிங்கிற ஒரு லட்சியமா அது மாறணும்.